welcome to Honesty Academy for TNPC. In this video, we are discussing about never trust a mirror. சரிங்களா இந்த poem பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல read and enjoyல கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 107. சரிங்களா? இந்த poem வந்து நம்ம டைட்டிலே புரியுது. Never trust a mirror. மிரரை நம்பாதீங்க. அதாவது முகம் பார்க்கின்ற கண்ணாடி வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்திருக்காரு. பார்க்கலாமா? Okay, let's move to the poem. Never trust a mirror, for mirror always lies. இங்க பாருங்க, மிரரை வந்து நம்பாதீங்க. மிரரை வந்து நம்பாதீங்க. அது வந்து எல்லா டைமும் பொய் சொல்லிட்டு இருக்கு. ஆல்வேஸ் லைஸ். லைஸ்னா வந்து பொய்கள். சரிங்களா? பொய் சொல்லிட்டு இருக்கு. இட்ஸ் மேக் யூ திங்க் தட் ஆல் யுவர் வொர்த் கேன் பி see from the outside. நீங்க நினைக்கிறீங்க உங்களோட வொர்த்தை தானே அதை காட்டுது, உங்களோட வேல்யூ தானே காட்டுது, நீங்க எப்படிப்பட்டவங்க காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. can be seen from the outside. இதெல்லாம் வெளி தோற்றம் மட்டும்தான் இதுல காட்டுது. உங்க உள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க, உள்ள நீங்க எப்படிப்பட்ட பர்சனா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது காட்டுறது இல்ல. உங்களோட வெளி தோற்றத்தை மட்டும் நீங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க உங்களை, அது மட்டும் தான் வந்து மிரர்ல வந்து காட்டுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அகைன், never trust a mirror. சரிங்களா? never trust a mirror. It only shows you what skin deep. இங்க பாருங்க, அகைன் சொல்றாங்க, திருப்பி வந்து never trust a mirror, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு it only shows what's your skin deed. உங்க வெளிப்புறத்தை மட்டும் தான், டீட்னா வந்து உங்க வெளிப்புற விஷயங்கள், காரியங்கள், அது மட்டும் தான் வந்து இந்த ஸ்கின் வெளிப்புற அப்பியரன்ஸ் இருக்குங்களா, அந்த அப்பியரன்ஸ் மட்டும் தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. you can't see how your eyelids flutter. eyelids flutterனா வந்து கண் வந்து இமைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி வேகமா இமைக்கிறது. சரிங்களா? ஃப்ளட்டர்னா வேகமா இமைக்கிறது. உங்க கண் இமைகள் வந்து வேகமா இமைக்கிறது. சரிங்களா? நீங்க வந்து சப்போஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து நீங்க ஒரு பயத்தினால பண்ணிக்கலாம். பயத்தினால வந்து கண் வந்து வேகமா வந்து சிமிட்டலாம். இல்ல வந்து நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்துல இருந்து யாருக்காச்சும் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க வந்து அந்த கண் இமைகளை வந்து இமைத்து அதை வந்து நீங்க சிக்னலா கொடுக்கலாம். அப்படி வந்து இருக்கிறதா இங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்படி நீங்க பண்றத இது வந்து காட்டாது. நீங்க ஜஸ்ட் கண்ணை இமைக்கிறீங்கன்னு மட்டும்தான் காட்டும். நீங்க வேகமா கண்ணை வச்சு ஏதோ காட்டுறீங்க, ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னா காட்டாது. நீங்க வந்து கண்ணை வைக்கிறது மட்டும்தான் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்ன நினைச்சு பண்றீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க பண்றது மட்டும் கிளியரா அது வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. When you are drifting off to sleep, it doesn't show you what the world sees. நீங்க வந்து தூங்க போயிட்டீங்கன்னா இந்த வேர்ல்டு என்ன பாக்குது, அதாவது இந்த வேர்ல்டு உங்களை பத்தி என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியாது. அது வந்து இந்த மிரர் வந்து காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இந்த வேர்ல்டு வந்து உங்களை பத்தி என்ன நினைக்குது அப்படின்றது வந்து இது காட்டாது அப்படின்னு சொல்றாங்க. when you are only being you, நீங்களா இருக்கிறப்போ, when you are only being you, or how your eyes just light up, when you are loving what you do, it does not capture when you are smiling. அதாவது நீங்க வந்து நீங்க இருக்கிறப்போ உங்க ஐஸ் வந்து லைட் அப் ஆகுதுன்னா வந்து இங்க பிரகாசம் ஆகுது, ஏதோ ஒரு எந்துவா நீங்க ஃபீல் பண்றீங்க, அது வந்து உங்க கண் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. when you are looking what you do, when you are loving what you do, நீங்க வந்து உங்க லவ்வபிளான பர்சன் வந்து பார்த்து உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க மேல அன்பு காட்டுற யாரா இருக்கலாம், அவங்க வந்து அவங்க மேல நீங்க பாக்குறப்ப இருக்கிற வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து என்டு வந்து உங்க கண்ணுல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் லைட் அப், ஓகே, அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. it doesn't capture what you are smiling. நீங்க வந்து ஸ்மைல் பண்றது தெரியும், இது வந்து நீங்க அவங்க பார்த்து நீங்க ஸ்மைல் பண்ணுவீங்களா, அந்த ஸ்மைல் தெரியும், பட் நீங்க வந்து எதுக்காக ஸ்மைல் பண்றீங்க அப்படின்றது வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. where no one else can see, இது வந்து யாரும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. and your reflect cannot tell you, உங்க ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்க எப்படி பட்டவங்கன்றது சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க. everything you mean to me, never trust a mirror, for it only shows your skin, and if think that is dictates your worth, it time you looked within. என்னன்னா அகைன் சொல்றாங்க, never trust a mirror, நீங்க வந்து மிரரை நம்பாதீங்க, it's only shows your skin, உங்க வெளிப்புறத்து தோற்றத்தை மட்டும்தான் இது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. and if you think that is
and if you think that is dictates your worth. இங்க வந்து dictates your worth. உங்களோட worth வந்து இது காட்டுது, உங்களோட worth வந்து உங்களோட வேல்யூவை வந்து நீங்க இது வந்து காட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் என்னதான் காட்டுது இது? அதாவது என்ன சொல்றேன்னா வந்து உங்களோட பிஹேவியர் காட்டல, உங்களை மட்டும்தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்க வந்து உங்களோட ஒர்த்தை தான் இதை காட்டுது, உங்களோட வேல்யூ தான் இதை காட்டுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, உங்களோட லுக்க வந்து மாத்துங்க. இந்த 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 நேரத்துல வந்து உங்க லுக்க வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த இந்த டைம்ல வந்து உங்க லுக்க வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நேரத்துல உங்க லுக்க வந்து மாத்துங்க. ஏன்னா வந்து உங்களோட அப்பியரன்ஸ் மட்டும் தான் காட்டுது தவிர நீங்க எப்படி காட்டல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான போம் தான். இது வந்து நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். இது வந்து நம்மளோட இவர் வந்து மிரர் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது வந்து லைஃப்ல நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் டு த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். ஆக்சுவலி நீங்க மறந்துட்டேன். இங்க நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அண்ட் நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் வந்து ரெப்பிடேஷன். சரிங்களா? இங்க போட்டுருக்க பாருங்க, ரெப்பிடேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். இது வந்து பர்சானிஃபிகேஷன். ட்ரஸ்ட்ன்றது வந்து பர்சானிஃபிகேஷன். சரிங்களா? ட்ரஸ்ட் நம்ம யார் மேல வைப்போம்? நம்பிக்கை யார் மேல வைப்போம்? ஏதாச்சும் ஒரு பர்சன் மேல தானே. அந்த பர்சனா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வந்து பர்சானிஃபிகேஷன். மிரர் ஆல்வேஸ் லைஸ் எதுல வரும்? பர்சானிஃபிகேஷன். ஏன்னா மனுஷன் தான் லைஸ். ஓகே, மனுஷன் தான் வந்து போய் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து பர்சானிஃபிகேஷன். ஆக்சுவலி இந்த மெட்டாஃபர் இல்ல, எடுத்துருங்க. இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின் டீப். என்னன்னா வந்து உங்க ஸ்கின்னை மட்டும் தான் சொல்லுது. உங்க ஸ்கின்னை மட்டும் தான் சொல்லுது. ஆனா நீங்க எப்படிப்பட்டவன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மெட்டாஃபர். சரிங்களா? யூ கான் see how your eyes let flutter. இது வந்து இமேஜினரி. ஓகே, or how your eyes just light up. இது வந்து மெட்டாஃபர். டைரக்டா கொடுத்துருக்காங்க, அதனால மெட்டாஃபர். இட் டஸ் நாட் கேப்சர் when you are smiling. இது வந்து இமேஜினரி. இது வந்து உங்களோட ஸ்மைலை வந்து கேப்சர் பண்ணாது அப்படின்றது இமேஜினரி. அண்ட் யுவர் ரிஃப்ளெக்ட் cannot tell you everything you mean. பர்சானிஃபிகேஷன். சரிங்களா? அது வந்து கண்ணாடி சொல்றதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க, அதாவது வெளிப்புற தோட்டத்தை சொல்றதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பர்சானிஃபிகேஷன். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் வந்து ரெப்பிடேஷன். சரிங்களா? அதை மேல கொடுத்துருக்கிறது. அண்ட் இஃப் யூ திங்க் தட் இஸ் dictates your worth, it's time you looked up within. இது வந்து மெட்டாஃபர். சரிங்களா? Heron Hansen is a contemporary poet known for his rhythmic inspirational verses. His works explore the theme of self-discoveries, adventures and resilience. என்னன்னா வந்து இவர் வந்து கண்டெம்பரரி போயட். இவர் வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற போயட். சரிங்களா? இவரோட தீம்லாம் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு அட்வென்ச்சர், செல்ஃப் டிஸ்கவரியா இருக்கும், ஒரு அட்வென்ச்சரா இருக்கும், ரிலேஷன்ஸ். இந்த மாதிரி இந்த தீம் தான் எடுத்துவாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வேர்சஸ் இருக்கும், ரித்தமிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இது முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ்னா வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.